எல்லாருக்கும் வணக்கம். டாஸ்மாக்ல கிடைக்கிற சரக்குல எத்தனால் இருக்கு. நம்ம கள்ளச்சாராயம்னு சொல்ற இதுல மெத்தனால் இருக்கு. ரெண்டுமே ஆல்கஹால் தானே. அப்ப மெத்தனால்ல மட்டும் ஏன் சடன் டெத் வருது? அது மட்டும் இல்லாம மெத்தனால் பாய்சனிங்ல எத்தனால ஒரு ஆன்டிடோட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கான பதில் தெரியணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தனால் எத்தனால் ரெண்டுத்தையுமே நம்ம பாடியில ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மெட்டபலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வர ப்ராடக்டை ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் மெட்டபலைஸ் பண்ணுது. இப்போ எத்தனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிட்டால்டிஹைடாக மாறுது ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் டீஹைட்ரேஷனால. அதுக்கப்புறம் திருப்பி அது அசிட்டேட்டாக மாறுது. பட் மெத்தனால் ஃபார்மால்டிஹைடாக மாறுது. அதுக்கப்புறம் ஃபார்மிக் ஆசிடாக மாறுது. மெத்தனால் பர்சே நம்ம பாடிக்கு டாக்ஸிட்டி காஸ் பண்ணாது. பட் ஃபார்மால்டிஹைட் வெரி வெரி டாக்ஸிக். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மால்டிஹைட் உடனேவே ஃபார்மிக் ஆசிடாக மாறிடுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாடியோட பிஹெச் குறைய ஆரம்பிக்குது. பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கணும். அது குறையிற பட்சத்தில் நம்மளோட பாடியில் ஆசிட் லெவல்ஸ் அதிகமாகுது. அசிடோசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹெச் கம்மியாகுது. அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா செல்லுலார் லெவலில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதனால அது டிஷ்யூ ஹைபாக்சியா காஸ் பண்ணும். அப்படின்னா நம்ம செல்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா செல்ஸில் அது ஒரு தனி மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் மூலமாக லாக்டிக் ஆசிட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபார்மிக் ஆசிட்னால அசிடோசிஸ் நடந்துட்டுருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் லாக்டிக் ஆசிடும் நிறைய வர்றதால அசிடோசிஸ் இன்னும் சிவியர் ஆகுது. சிவியர் ஆகுறதுனால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வருது நிறையா. அதுக்கப்புறம் அசிடோசிஸே உங்களுக்கு சர்க்குலேட்டரி ஃபெயிலியரோ ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரோ காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் சடன் டெத் நடக்குது. இந்த மெத்தனால் டாக்ஸிசிட்டியில் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருக்கும், வாந்தி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எத்தனாலில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் வாய் குளறி பேசுறது, இல்லை நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறது. சிவியர் டாக்ஸிசிட்டி இருந்தது, சிவியர் பாய்சனிங் இருந்தது அப்படின்னா வலிப்பு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா கோமாக்கு போகலாம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அந்த மாதிரி வரலாம். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேர் கண் பார்வை இழந்துடக்கூடும். மாதிரி மெத்தனால் பாய்சனிங்கில் ஒரு 30 to 70% பேருக்கு விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த டாக்ஸிசிட்டியை சர்வை பண்ணி அவங்க வந்தாலுமே, எமர்ஜென்சிலேருந்து மீண்டு அவங்க வந்தாலுமே அதில் நிறைய பேர்த்துக்கு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்டோ இல்லை பெர்மனன்ட் பிளைண்ட்னஸோ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்ததான் மெத்தனால் பாய்சனிங்கில் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்னா எத்தனால் இருக்கும்போது ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் எத்தனால தான் மெட்டபலைஸ் பண்ணும். ஏன்னா அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். எத்தனாலுக்கு ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் கிட்ட ஒரு மெத்தனாலை விட 10 மடங்கு அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். அதனால ரெண்டும் இருக்கும்போது எத்தனால் தான் மெட்டபலைஸ் ஆகும். ஸோ மெத்தனால் மெட்டபலைஸ் ஆகாததால அதனால எந்த டாக்ஸிட்டியும் வராது. அது ஃபார்மால்டிஹைடாக மாறினா தான் டாக்ஸிட்டி இருக்கும். ஸோ மெத்தனால்னால எந்த டாக்ஸிட்டியும் இருக்காது. அதனால தான் எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா முதல்ல குடிக்கிறதே ஒரு தப்பான பழக்கம், குடிக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். ஸோ தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ பட் நீங்கள் நினைக்கலாம், உனக்கு என்னம்மா நீ சொல்லிடுவேன், எங்களுக்கு குடிக்கலன்னா சாயங்காலத்தில் கை நடுங்க ஆரம்பிச்சிடுது, அது கிரேவிங் வருது, அது குடிச்சே தீரணுன்ற ஆசை இருக்குது, அதெல்லாம் எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் நிறைய மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். உங்களால் தானாகவே அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம், எனக்கு புரியும். ஸோ கை நடக்கும், அது எல்லாமே இருக்கும். இல்லை கிரேவிங்ஸ் இருக்கும், டிபெண்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த பழக்கம் ரொம்ப நாள் பழக்கமாக இருந்ததுன்னா டிபெண்டன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களால் தனியாக மீண்டு வர முடியாது. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். அங்கே மெடிகேஷன்ஸ் என்னவோ அது கொடுப்பாங்க, இல்லை தெரப்பி தேவைப்பட்டு தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி.